நிற்கிற இந்த சாலை பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில்னா பழைய சென்னை சிட்டிக்குள்ள இந்த வயதான பழைய ஆளுங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த சாலையோட பேர் வந்து எம்டிஹெச் ரோடுன்னுவாங்க. எம்டிஹெச்ன்றதோட மீனிங் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் திருவள்ளூர் ஐ ரோடு. அதனால் எம்டிஹெச். மெட்ராஸ் வந்து சென்னைன்னு மாறினப்போ இந்த சாலை வந்து சிடிஹெச் ரோடு, சென்னை திருவள்ளூர் ஐ ரோடாக மாறிச்சு. இப்போ நம்ம ஆவடியில் இருக்கோங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த சாலையோட பேர் வந்து பார்த்திங்கன்னா NH 716 716. இது ஒரு முக்கியமான சாலை. அம்பத்தூரில் ஆரம்பித்து, பாடியில் ஆரம்பித்து, அம்பத்தூர், ஆவடி, அப்படியே பட்டாபிராம், திருவென்றூர், திருவள்ளூர், திருத்தணி, திருப்பதி போகிற ஒரு சாலைங்க. இதை பற்றின ஒரு அப்டேட்டு. இந்த சாலையில் ஒரு ஃப்ளைஓவரு தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த அப்டேட்டு தான். வாங்க விரிவாக பார்க்கலாம். இந்த சிடிஹெச் ரோடு அப்படி இல்லைன்னா NH 716 ஆவடியில் இருந்து இல்லைங்களா, அதுக்கு அடுத்து வர ஒரு முக்கியமான இடம் பார்த்தீங்கன்னா இந்து காலேஜுங்க. இந்து காலேஜ் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு கல்லூரி. அப்படியே அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இந்து காலேஜ் ரயில்வே ஸ்டேஷனு. ஆமாம், ஒரு 10 மீட்டரில் இருக்கும் இந்து காலேஜ் ரயில்வே ஸ்டேஷனு. இந்த வீடியோவில் யார் யார் இந்து காலேஜில் படிச்சிங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக யாராவது ஒருத்தராவது படிச்சிருப்பீங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு கல்லூரி. வாங்க நாம் இப்போ அப்படியே பட்டாபிராம் நோக்கி போகலாம். நாம் பட்டாபிராம் வந்துட்டேங்க. நான் பட்டாபிராம் வந்துட்டேன். ஆமாம், இதுதான் அந்த ரோடு, மெயின் ரோடு. அந்த திருவள்ளூர், திருத்தணி, திருப்பதி எல்லாம் போகிற மெயின் ரோடு தான். அங்கே தான் நான் இப்போ நிற்கிறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஃப்ளைஓவர், இந்த பட்டாபிராம் ஃப்ளைஓவர் ஓப்பன் பண்ணது. இந்த பக்கம் டைட்டில் பார்க்கு. எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு தெரில. ரொம்ப நாளாக ஓப்பன் பண்ணுறோன்னு சொல்லி இன்னும் ஓப்பன் பண்ணல. இந்த பட்டாபிராம் ஃப்ளைஓவர் பற்றின ஒரு வீடியோ தாங்க இது. ஏன்னா இந்த ரூட்டு வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரூட்டுங்க. நீங்கள் பூந்தமல்லி, திருமழிசை, வெள்ளவேடு அந்த வழியாக போகிறத விட இந்த வழி ரொம்ப ஷார்ட்டு, டிராஃபிக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த 20 வருடங்களாக இந்த பகுதி, இந்த சுற்றுப்பகுதி மக்கள் எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்த ஒரு விஷயங்க இந்த பட்டாபிராம் ஃப்ளைஓவரும். இந்த ரோடை வந்து 4 ட்ராக்காக மாற்றணுன்றது. எங்கேருந்து பாடியிலேருந்து, பாடி சரவணா ஸ்டோர்லேருந்து திருவள்ளூர் வரைக்கும் இந்த ரோடை வந்து 4 ட்ராக்காக மாற்றணுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கை. ஆனால் அது அப்படியே கிடப்பிலே இருக்குது அந்த வேலை. இதுக்கு முன்னாடி இந்த ஃப்ளைஓவர் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பட்டாபிராம்லேருந்து இப்படி வந்து ஏதோ ஒரு ஃப்ளைஓவர் போய் பாருங்கள். பட்டாபிராம் ஊருக்குள்ளே போவோம். மார்க்கெட்டு, ரயில்வே ஸ்டேஷன் வழியாக போய் தண்டர்ன்ற ஒரு கிராமம் போய் அவுட்டர் ரிங் ரோடு போய் சுற்றி வரணுங்க. கிட்டத்தட்ட 20-25 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். ஒரு 6-7 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா ஆகும். இந்த ஃப்ளைஓவர் ஓப்பன், அதுவும் ஒரு பகுதி தான், ஒரு சைடு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைடு ஓப்பன் வேலை நடக்குது. நாங்கள் அதெல்லாம் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். நாம் இப்போ இந்த சென்னையோட ஒரு முக்கியமான ஒரு சாலைங்க, பாடியிலேருந்து திருவள்ளூர், திருத்தணி, திருப்பதி, இந்த NH 716 இது வந்து பார்த்திங்கன்னா கடப்பா, சென்னை டு கடப்பா ரோடு. அதில் ஒரு முக்கியமான இடம் இந்த பட்டாபிராம். இந்த ஃப்ளைஓவர் கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்களாக இந்த பிரச்சனை நீடிச்சுதுங்க. இந்த ஃப்ளைஓவர் ஓப்பன் பண்ணாமல் இந்த பகுதி கடந்து போகிற வாகனங்கள்லாம் பார்த்திங்கன்னா சுற்றி போக வேண்டிய நிலமை, ரொம்ப பிரச்சனைக்குள்ளே இருந்தது. அதுக்கு முதற் காரணம் நமக்கு பின்னாடி இருக்கிற இந்த ட்ராக் வழியாக போகிற பட்டாபிராம் சைடிங் மிலிட்ரி ஏரியா, அதுக்கு போகிற ட்ரெயின் ரூட்டு. இப்போது இந்த பாலத்தை வந்து பார்த்திங்கன்னா கடந்த வருடம் 2024 செப்டம்பரில் ஒரு பகுதி ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஒரு சைடு, இன்னொரு சைடு வேலை நடக்குது. அதுக்காக முழுசாக கீழே அடைச்சிட்டாங்க. கீழே நீங்கள் இனிமேல்ட்டு போகவே முடியாது. இந்த ஒர்க்கு முடிஞ்சால் தான் போக முடியும். அந்த அப்டேட்டு, அந்த பாலத்தை பற்றின வீடியோ இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட நேரம் நல்ல நேரங்க. உள்ள பட்டாபிராம் மிலிட்ரி ஏரியா, பட்டாபிராம் சைடிங்கிலேருந்து கரெக்டாக ட்ரெயினும் வந்துருச்சு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு. இந்த ட்ராக்கு தாங்க, இதை கிராஸ் பண்ணும். பட்டாபிராம்லேருந்து இந்த பக்கம் கிராஸ் பண்ணும். இப்போ நம்ம ஃப்ளைஓவர் கீழே இருக்கோம்.
இந்த பக்கம் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போகிறதும் உங்களுக்கு நல்லா புரியும். இந்த பாலத்துக்கு கீழே அடைச்சி வச்சுருந்தாங்க இல்லைங்களா வழி, நாம் இதுக்கு முன்னாடி அந்த சைடு, அதாவது வந்து பாதி போகலாம், பாதிக்கு மேலே நீங்கள் போக முடியாது. இதுக்கு முன்னாடி நான் பேசுனது அந்த பக்கம் இருந்து, இப்போ இந்த பக்கம் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. நான் ஏன் இந்த சைடு வந்தேன்னா அப்போ தான் உங்களை காட்ட முடியும். இதோ இருக்குது பாருங்கள் மேலே, இப்போது மேலே நான் காட்டுச்சேன் இல்லைங்களா, அந்த இடத்துல தான் இன்னும் ஒர்க்கு, அதுக்கான பில்லர்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த சைடு ஒரு பார்ட்டு, அப்படியே டைட்டில் பார்க் வாசல். வாங்க நான் அப்படியே இந்த ஃப்ளைஓவருக்கு மேலே போய் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நாம் வந்து பட்டாபிராம்லேருந்து திருநின்றவூர் நோக்கி போகிறோம். நமக்கு ரைட் சைடு ட்ராக் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இந்த ஒரு ட்ராக்லேயே போகிறது வர்றது எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. ஒரு சைடில் ரைட் சைடு க்ளோஸ் ஆகிருக்கு. பட்டாபிராம்லேருந்து நாம் இப்போ திருநின்றவூர் அந்த டைரெக்ஷனில் போகிறோம், திருவள்ளூர் நோக்கி போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ரைட் சைடு ஒரு சைடு ட்ராக்கு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம், அந்த ஒரு ட்ராக்கை ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா இன்னமும் இந்த ஃப்ளைஓவர் வந்து பார்த்திங்கன்னா அப்போ எவ்வளோ அகலம் பாருங்கள். உண்மையிலேங்க இந்த ஃப்ளைஓவர் ரொம்ப அகலமான ஒரு ஃப்ளைஓவருங்க. இப்போ நம்ம ஃப்ளைஓவரில் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் வந்துட்டு திரும்ப ஃப்ளைஓவருக்கு கீழே உங்களுக்கு நான் போய் காமிக்கிறேன். ஏன்னா அந்த பார்ட்டிஷன், இந்த பாதிக்கும் அந்த பாதிக்கும் இடையில் ட்ராக்கு. இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து போகிற மாதிரி இருந்தது. இப்போ நீங்கள் பைக்கில் கூட போக முடியாது, நடந்து வேணால் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணலாமே தவிர பைக்கில் கூட போக முடியாதுங்க. இந்த வருது பாருங்கள் ட்ராக்கு, இது பட்டாபிராம் மெயின் ஸ்டேஷன்லேருந்து வருதுங்க. இதனால தான் இந்த ரூட்டில் ஃப்ளைஓவர் கட்டுறதுக்கு முக்கிய காரணமே, பட்டாபிராம் இந்த ரூட்டில் எந்த ஸ்டேஷனுக்கும் இல்லாமல் ஒரு ட்ராக் தனியாக இருக்கும். பார்த்தா தெரியும், நான் அதை உங்களுக்கு போய் காட்டுறேன். இது வந்து பட்டாபிராம் சைடிங். ஏன் நான் இந்த ரூட்லேயே இந்த பட்டாபிராம் ஏன் நான் முக்கியமான இடம்னு சொன்னேன்னா, நம்ம வண்டலூர்லேருந்து வரோம் பாருங்க, மீஞ்சூருக்கு போகிற அந்த அவுட்டர் ரிங் ரோடு, வெளிவட்டச்சாலை, அதுக்கு முன்னாடி தாங்க நம்ம நிற்கிறோம். அப்படியே இந்த பக்கம் பட்டாபிராம் ஃப்ளைஓவர்லேருந்து ஒரு 200 மீட்டர் தாங்க இந்த வெளிவட்டச்சாலை, இந்த அவுட்டர் ரிங் ரோடு. ஆமாம், அதனால் இந்த ஃப்ளைஓவரை வச்சு தான் இந்த பகுதியினுடைய அந்த டிராஃபிக் இதுவே இருக்குங்க. இந்த ஃப்ளைஓவர் தான் முக்கியமான பங்காற்றும். இந்த பட்டாபிராம் ஃப்ளைஓவர் தான் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு ஹீரோ. ஆமாம், ஏன்னா இதிலேருந்து வர வாகனங்கள் இந்த பக்கம் அம்பத்தூருக்கு போகிறதுக்கு, ஆவடிக்கு போகிறதுக்கு எல்லாத்துக்கும் இந்த பட்டாபிராம் ஃப்ளைஓவர் ஒரு முக்கிய பங்காற்றும். அதே மாதிரி இந்த பக்கம் சிட்டிக்குள்ளே இருந்து ஆவடி, அம்பத்தூர் இந்த பகுதிகளில் இருந்து வந்து இந்த வெளிவட்ட சாலையை யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஃப்ளைஓவர் ஒரு முக்கியமான பங்காற்றுங்க. அதில் மாற்று கருத்தே இல்லை. அதனால் எது எப்படி இருந்தாலும் இந்த பட்டாபிராம், இந்த ஃப்ளைஓவரு, அதே மாதிரி இந்த ரூட்டை வந்து அம்பத்தூர் பாடியிலிருந்து 4 வழி சாலையாக்கணுன்றது ரொம்ப வருட கோரிக்கைங்க இந்த பகுதி மக்களோடது. அது எப்போ நடக்கும்னு தெரியல. அது நடந்ததுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். வாங்க, நான் இப்போ திரும்பவும் இந்த திருநின்றவூர் டைரெக்ஷனில் இருந்து பட்டாபிராம் நோக்கி போகிற அந்த ஃப்ளைஓவர் மேலே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், நமக்கு லெஃப்ட் சைடில் டைட்டில் பார்க் இருக்குது. இந்த பக்கம் க்ளோஸ் பண்ண ட்ராக் இருக்குது பாருங்கள். இந்த ட்ராக்கு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சைடு க்ளோஸ் பண்ணியிருக்கோம், ஒரு சைடில் தான் போகிறது வர்றது எல்லாம். ஆனாலுமே அந்த இடமும் எனஃபாக தான் இருக்குது, ரொம்ப நெருக்கடிலாம் இல்லை. அப்படி இருந்தும் அப்போனா இந்த ஃப்ளைஓவர் எவ்வளோ எவ்வளோ அகலம் பாருங்க. திருநின்றவூர்லேருந்து பட்டாபிராம் நோக்கி போகிறோம். இந்த க்ளோஸ் பண்ணுறதை உங்களுக்கு காட்டணும், இந்த வேலை நடக்கிற ஒர்க் நடக்கிறத காட்டணுன்றதுக்காகவே நான் போகிறேன். இந்த இடம் தான் ஒர்க் நடக்கிற இடம். ஸோ இந்த சைடு லெஃப்ட் சைடில் தான் இந்த ஒர்க்கு, அது மட்டும்தான் பெண்டிங்கு. அதுக்கப்புறம் எங்கேயுமே எந்த பெண்டிங்கும் ஒர்க்கும் இல்லைங்க. இந்த இடம், இந்த கிராசிங், அந்த ட்ராக்குக்கு மேலே மட்டும்தான் பெண்டிங். இதோ இது வரலாம். இதுக்கப்புறம் பாருங்கள், திரும்பவும் ஃப்ளைஓவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சா.
இது எப்படியும் ஒரு 3-4 months ஆகும்னு நினைக்கிறேன். அது முடிஞ்சிச்சுன்னா இந்த இடமே வேறு லெவலுங்க இந்த ஃப்ளைஓவர். வாங்க அப்படியே நம்ம பட்டாபிராம் ஸ்டேஷனுக்குள்ளே போவோம். அந்த ட்ராக்கு தனியாக பிரியுது இல்லைங்களா, சைடிங் போகிறது, அதை காட்டுறேன். பட்டாபிராம் ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டுங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த லைன் வந்து லோக்கல் லைனு. இந்த லெஃப்ட் சைடு இந்த லைன் வந்து மெயின் லைன். இதுதான் கோயம்புத்தூர், பெங்களூரு எல்லா இடத்துக்கும் போகிற அந்த மெயின் எக்ஸ்பிரஸ்ஸு, சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்லாம். இது வந்து லோக்கல் ட்ரெயினோட லைனு. ஆமாம், லோக்கல் ட்ரெயின் சென்ட்ரலை நோக்கி போகுதுங்க. சென்ட்ரல் போகிற டைரெக்ஷனை நோக்கி போகுது. இப்போது ஒரு எக்ஸ்பிரஸோ சூப்பர் ஃபாஸ்ட்டோ வரப்போகுது. அதுக்கான அறிகுறி தெரியுது. இந்த சைடு லெஃப்ட் சைடு ட்ராக்கில் வந்தால் அதையும் பார்ப்போம். வேறு லெவல் ஸ்பீடுங்க. பெங்களூர் சதாப்தி தெரியும், சதாப்தினா எப்படி இருக்குன்னு. பட்டைய கலப்புற பெங்களூர் சதாப்தி. வேறு எந்த ஒரு ஸ்டேஷனுக்கும் இல்லாத சிறப்பு இந்த பட்டாபிராம் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. அது என்னென்னா, ஒரு ஜங்ஷன்லேருந்து தாங்க ட்ராக்கு ரூட்டெல்லாம் பிரியும். ஒரு சாதாரண சின்ன ஸ்டேஷன்லேருந்து ஒரு தனி ட்ராக்கு பிரியிறது இந்த ரூட்லேயே, இந்த சென்னை திருவள்ளூர் ரூட்லேயே பட்டாபிராமில் மட்டும்தாங்க. இந்த ஈவினிங்கு சூரிய அஸ்தமன நேரத்தில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த வியூ சூப்பராக இருக்குது. இதோ தெரியுது பாருங்கள் கீழே. அந்த தனி ட்ராக்கு தான் பட்டாபிராம் சைடிங் போகிறது. வாங்க போகலாம், கிட்ட போய் இன்னும் பார்க்கலாம். இதுதான் இந்த தனி ட்ராக்கு தான் பட்டாபிராம் சைடிங் போகிறது. இந்த ட்ராக் பார்த்திங்கன்னா பட்டாபிராம் ஸ்டேஷனுக்கு முன்னாடி இந்து காலேஜை தாண்டினதுமே தனியாக பிரிஞ்சிடும். பட்டாபிராம் ஸ்டேஷன் அங்கே இருக்குது பாருங்கள், ஜூம் பண்ணுறேன். இதுதான் உங்களுக்கு மெயின் ஸ்டேஷன். அதுதான். நீங்கள் அங்கேக்கும் இங்கேக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குங்க. நீங்கள் சைடிங்கில் இறங்கிட்டிங்கன்னா மெயின் ஸ்டேஷனுக்கு நடந்து தான் போகணும். இப்போ நாம் இந்த டைரெக்ஷன் வந்து சைடிங் போகிறதுங்க. ஆமாம், இந்த டைரெக்ஷன் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போனோம்னா சைடிங் போகிற டைரெக்ஷனு. பட்டாபிராம் சைடிங்கை நோக்கி போகிற டைரெக்ஷன் இது. அப்படியே இந்த சைடு இப்போ காட்டணும். இப்படி ஆப்போசிட் போனீங்கன்னா சென்ட்ரலுக்கு போகலாம். இந்த பட்டாபிராம் சைடிங் வந்து ஒரு பெரிய குழப்பமான இடங்க. நிறைய பேர் பட்டாபிராம் போகிற அந்த பக்கம் போகிறவங்க இங்கே இறங்கிடுவாங்க. மாறி மாறி இறங்கி குழப்பெல்லாம் நடந்திருக்கு. அப்படி ஒரு இடம் இது. அவ்வளோதாங்க இந்த பட்டாபிராம் ஃப்ளைஓவர் பற்றின அப்டேட்டு. எப்படியும் இன்னும் ஒரு 4-5 months ஆகும்னு நினைக்கிறேன். 4 months கண்டிப்பாக ஆகும். இப்போ தான் அந்த ஃப்ளைஓவர் கீழெல்லாம் க்ளோஸ் பண்ணி வேலைகள் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணியிருக்காங்க. நம்ம பட்டாபிராம் இந்த ஃப்ளைஓவர், இந்த பட்டாபிராம் இந்த ரூட்டு, இதை பற்றின வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இதுபோல் வேறு கண்டென்ட்லாம் அப்போ தான் உங்களுக்கு நான் வாரம் கொடுக்க முடியும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய்.